தமிழர்களும் நேர்களுக்கு வணக்கம். திருமங்கலம் ஆட்டு சந்தை மதுரைக்கு வந்திருக்கிறோம். இந்த சந்தையில் இன்னைக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு, விற்பனை எப்படி இருக்கு, வியாபாரிகள் எப்படி விற்கிறாங்க, மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு கேட்க போறோம். முதல் முறையா வந்திருக்கிறோம். சந்தையோட நிலவரத்தை எடுத்து போடுறேன், எல்லாம் பாருங்க. எட்டாயிரம் பொட்டுல கரும்பொட்டு நல்லா இருக்கு. தம்பி இது என்ன விற்பனைக்கா? விற்பனைக்கு தான். என்ன விலை சொல்றீங்க? 20 ரூபா சொன்னே. 20,000. இதெல்லாம் பல்லு எத்தனை பல்லு கிடா? பல்லு 2 பல்லு தானே. 2 பல்லு கிடா. 2 பல்லுன்னா எத்தனை வருஷம்? 1 வருஷம் கிடா தானே. 1 வருஷம் 2 பல்லு. நீ சொல்றது 20,000மா? ஆமா. சரி, கேள்வி எதுவும் வச்சாங்களா? 17 ரூபா கேக்குறாங்க. 17 பக்கத்துல வந்துட்டேன், ஏன் விடாம வச்சுக்கீங்க? 18 ரூபா கொடுத்துருவோம். 18 இன்னொரு 1000 ரூபா வேணும். வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்குமா? 18 இட மதிப்பு என்ன வரும்? எடைக்குல சண்டைக்கு நிக்கிறாங்க. முட்டுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம். ஆமா, சூப்பரா. ரெண்டும் சேர்த்து 30,000. 2 செம்பரி கடா, பல்லு போடாத கடாவா? ஆமா, பல்லு போடாத கடா. 10 மாசம் கடா. 10 மாசம் கடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? நம்ம பங்கனுக்கு வாங்கிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு. இட மதிப்பு என்ன பாத்தீங்க? இட மதிப்பு 18 கிலோ. 18 கிலோ. ஆமா. இப்ப நோம்பு முடிஞ்சப்ப இருந்து செம்பரி கடை வாங்க ஒரு சனம் வர மாட்டேங்குது. கொண்டு போறோம், திரும்ப கொண்டு போறோம். இந்த கடையா ஏன் கொண்டு போயிட்டு திரும்ப வரீங்க? ஆள் வர மாட்டேன்றாங்க, கறிக்கடைக்காரர் வர மாட்டேன்றாங்க, பாய் மாமாவும் வர மாட்டேன்றாங்க. சரிங்களா? ரைட்டு. கொண்டு போறோம், நாங்க கொண்டு போறோம். அந்த கடையில வெறும் 20,000 ரூபாய் சொல்றோம். 20 ரூபாய்க்கு பிடிச்சி போய் சொல்றோம், வேணாம்ன்றாங்க. 20,000 சொல்லி இருக்கீங்க. 20,000 இருக்கு, யாருமே கேட்கல. கேட்கலன்னு ஒரு விலையும் வைக்கலையா? ஒரு விலையும் வைக்கல. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஒரு 2,000 குறைச்சு 18,000 தாருங்க, நீங்க பிடிச்சி போங்க. 18ன்னா கையில கொடுத்துறலாம். பல்லு எப்படி இருக்கு? இல்ல 4 பல்லு. இவங்களுக்கு சொல்லுங்க. இந்த கருமரை 4 பல்லுக்கு பத்தி பல்லு விழுந்திருக்கு. 4 பல்லு. ஆமா, இது 20 ரூபா கொடுத்துடலாம். 20 ரூபா கொடுத்துடலாம். ஆமா, இன்னும் 2,000 குறைச்சு கூட கொடுக்கலாம். 18 ரூபா கொடுத்துடலாம். ஆக்பாடு தான் எல்லா கடாயும் 2,000 நட்டா. அடுத்த வாரமாச்சும் வியாபாரிகள் வரட்டு திரும்ப கொஞ்சம் சந்தைக்கு. அந்த இதுக்காண்டி சொல்றேன், 2,000 வாங்கின குறைச்சு. ஆமா, எல்லா வியாபாரி வாங்க, எல்லா பாய் மாமாங்களும் வாங்க. இது 11 ரூபானே. 9 ரூபானே. இது 11. ஆமா, அது 9 ரூபா. சொல்லுனே. பெரிய குட்டி 11 ரூபா. பெரிய குட்டி 11. சின்ன குட்டி 9 ரூபா. 9. ஆமா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? 2 சண்டை கடாய்க்கு வெளியில ஏத்தி விடுவோம். இல்ல இந்த இது சரியா இருக்குமா? ஆமா, முடிய வெட்டி 9 ரூபாய் ஏத்தி விடுவோம். அப்படியா? பொள்ளாச்சி. இல்ல எல்லாரும் இந்த பொட்டு குட்டி அந்த மாதிரி தானே விரும்பி வாங்குறாங்க. இது நாட்டு குட்டினே. சரி, இது நாடு, இது கொங்கு. கொங்கு என்ன இது? ஆமா. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வியாபாரி? வியாபாரி இது 15,000 சொன்னாங்க. சரி, இத 10,000 சொன்னாங்க. என்னென்ன ஓரமா உட்காந்துட்டியா? எல்லாம் வித்து முடிச்சாச்சா? இப்படி ஒரு ஆடு கூட போட்டி பண்ணல. 50 இருக்கானே. நான் வித்துட்டு அவ்வளவு ஜாலியா உட்காந்துருக்கேன்னு நினைச்சேன். ரொம்ப ஜாலியா ஜாலி. ஆனா என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுங்களா? ஆடு விக்கலனாத்தே சந்தோஷமா இருக்கு. ஆடு வித்தா எரிச்சலா இருக்கு. ஏன் பொருள் நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிருமோ? பொருள் வீட்டுக்கு போனா ஒய்ஃப் கிட்ட சொல்லலாமா? சரி, உன்னோட முதல்ல அப்படியே வந்துருச்சு. நான் போன கூலி மட்டும் 5,000 ரூபாய் செலவு. அதை மட்டும் எனக்கு தந்துரு அப்படின்றீங்களா? அதை மட்டும் எனக்கு கூட 2 கோடி காசு கொடுங்க. ரைட். இதெல்லாம் நம்ம ஆடுகள் தானே? இது பூரா நம்ம ஆடு தானே. எத்தனை உருப்படிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 36 கொண்டு வந்தேனே. சரி, இருக்கிறது 35 இருக்குனே. ஒண்ணுதான் போயிருக்கு. ஒரு ஆடு சீட்டு காசு கொடுக்க, வண்டி வாடகை கொடுக்க, சம்பளம் சம்பளம் போட, சரக்கு அடிக்க, இதுக்கு சரியா போச்சு. என்னன்னா ஆடி மாசம் முடிஞ்ச உடனே விற்பனை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரே இதா சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆடி முடியல, இன்னும் 2 நாள் இருக்குன்னு. அப்ப அடுத்த வாரம் நல்லா இருக்குமா? அடுத்த வாரம் அதுக்கு மேல இருக்கும் போல. உசிலம்பட்டி வியாபாரி இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 150 ஆடு உனக்கு வந்தான். 150. அப்ப நீங்க தான் இன்னைக்கு சந்தையில டானா? உனக்கு 80 ஆடு விக்காம நிக்குது. அப்ப டான் கிடையாது. 80 ஆடு விக்காம இருக்கு. ஆடுகள்லாம் என்ன விலையில கிடக்கு, எப்படி போகுதுனே? ஆடு 10,000 இருந்து 20,000 வரைக்கும் இருக்கு. 10ல இருந்து 20,000 வரைக்கும். 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஆடை காட்டுங்க உங்ககிட்ட இருக்கிறதுல. இந்த ஆடை காமிக்கலாம். இந்த கருத்தாடை காமிக்கலாம். இந்த கருப்பு 10,000. 10,000க்கு வாங்கினா இட மதிப்பு என்ன இருக்கும்? இது 17 கிலோ வரும். 17 கிலோ. ரைட்டு. சரி, இன்னைக்கு கொண்டு வந்தது அப்ப விற்பனை சுமாரா தான் இருக்கு. இன்னைக்கு விற்பனை சரியில்லை. இன்னைக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கப்போ? ஆடு இன்னைக்கு வரத்து அதிகம். எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, ஆனா விற்பனை இல்ல. ஆவணி பிறக்க போது விக்கும் நினைச்சு கொண்டுட்டாங்க. இங்க ஆள் வாங்க ஆள் வரல. அடுத்த வாரம் நல்லா இருக்குமா? அடுத்த வாரம் சந்திச்சாதான் சொல்ல முடியும். சந்தைக்கு வரணும்னா எப்ப வரணும், எத்தனை மணிக்குள்ள இருக்கணும் சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கு இங்க இருக்கணும். சரி, ஆடு வாங்குறதா சரி, விக்கணும் தான் சரி. வாங்குற நேரத்துக்கு போய்க்கலாம், விக்கணும் வித்த நேரத்துக்கு போய்க்கலாம். ஆளை விட முடியாது. யூடியூப்ல போடுவேன், உலகம் ஃபேமஸ் ஆக்குவேன், மீசிய முறுக்குங்க. இந்த ஆடு எவ்வளவு கிடக்கு சொல்லுங்க? இது விலை 11,000 ரூபாய் கரையத்துல இருக்கு. எல்லாம் ஆவரேஜா 11,000 ரூபாய் கரையத்துல இருக்கு. இங்க வந்தா பேசலாம், நேருக்கு வந்தா பேசலாம். பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு பூரா இளந்தர தாடுதான் பூராமே. எல்லாமே கறி பேஸ்ட் தான் வச்சு. ஆமா, பூரா கறி பேஸ்க்கு தான் வச்சிருக்கோம்.
ரைட். இன்னைக்கு விற்பனை அப்ப சுமார் தான். இன்னைக்கு விற்பனை நிலை சுமாரா தான் இருக்கு. ஆடுகள் வரத்து அதிகமா இருந்த மாதிரி. வரத்து அதிகமா இருக்கறனால இன்னைக்கு விற்பனை சுலவா தான் இருக்கு. சுலவா தான். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விருதுநகர்ல வரணும். விருதுநகர். அப்ப ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? வாங்க வந்தேன். வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. எத்தனை உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு விலைவாசி ரொம்ப கூட. கிடாயெல்லாம் வாங்க முடியல. சரி. நல்ல குறால் வாங்க முடியல. ஆடுதான் விற்காம கிடக்கு நிறைய. கிடாயெல்லாம் வாங்க முடியல. ஆமா ஆமா. சரி. கறிக்கடை வச்சிருக்கீங்களா எப்படி? கறிக்கடை. இங்க இருந்து வாங்கி வெட்டி வித்தா கறி என்ன விலைக்கு போகும்? நம்ம வாங்கின விலைக்கு லாபம் எதுவும் கிடைக்குமா எப்படி? அதாவது வரத்து நிறைய இருந்தா லாபம் கிடைக்கும். வரத்து கம்மியா இருந்தா விலைவாசி கூட கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிதான் ஆகணும். நாட்டுக்குட்டியிலே இருசல் கலந்தது. இருசல். ஆமா. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா? இது வந்து 6 மாசம் குட்டிங்க. 6 மாசம். நீங்க வளர்த்ததா வாங்கிருக்கதா? குட்டில இருந்தே நாங்க வளர்க்குறோம். மேலே ஏத்துங்க. நான் சின்ன குட்டில இருந்தே வளர்க்குறோம்னே. சின்ன குட்டியில என்ன விலைக்கு வாங்குனீங்க? சின்ன குட்டில 7 ரூபாய்க்கு வாங்கணும்னே. 7 ரூபாய்க்கு வாங்கி இப்ப எவ்வளவு நாள் வளர்த்துருக்கீங்க? இப்ப 6 மாசம் வளர்த்துருக்கோம்னே. 6 மாசம் வளர்த்தாச்சு, விற்பனை கொண்டு வந்தாச்சு. வெள்ளை இருக்கு, கருப்பு இருக்கு, செவலை இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது குறும்பையில வருமோ? குறும்பை கடால வருமோ? அந்த கலர் தானே வரும். ஆனா இது நாட்டுக்குட்டியில கலந்தது. நாட்டுக்குட்டியில கலந்துருக்கு. சரி. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பக்கத்துல? நாங்க 15 ரூபா சொன்னோம்னே. 15 ரூபா சொல்ற விலை. சரி. 11 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணே. 11. ஆமா. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் ஒரு 1000 2000 கிடைச்சா சேர்த்து கொடுத்துடலாம். இன்னொரு 1000 ரூபா 12 ரூபானா கையில கொடுத்துடலாம். பல்லு எப்படி இருக்கு? இலசுதானா? பல்லு இன்னும் இளம் பல்லு தானே. பல்லு போடல. பல்லு போடாத குட்டி தான். வாங்கியாச்சா? வாங்கலண்ணா. சந்தையை முடிய போது வாங்கலாம்னு சொல்றீங்க. ஏவாரு விலை கடுப்பா சொல்றாங்கண்ணா. அப்ப எத்தனை குட்டிகள் தான் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி? 20 வாங்கன்னு வந்தோம்னா. சரி. 2 தானே வாங்கிருக்குது. 20க்கும் 2க்கும் சம்பந்தமே இல்லையா? ஏவாரு அப்படி விக்குதுண்ணா. விலை ஜாஸ்தி. கிராக்கியா இருக்கு. கிராக்கியா இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியல. வாங்கி வெட்டினா எவ்வளவுக்கு தான் போகுது? அப்போ வாங்கி வெட்டினா குட்டிக்கு 2000 போகும்ண்ணா. 2000 ரூபாய் நட்டமாகுதோ? லாபம் கிடைக்கிற இடத்துல. அண்ணே மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? அண்ணே நாங்க 15 குட்டி கொண்டு வந்தோம். 15. எல்லாமே இந்த தரத்துல உள்ளது? ஆமா ஆமா. கடா எல்லாமே கடா குட்டிகள் தானே. பொட்டை குட்டிகள் ஒண்ணு கொண்டு வரல. பொட்டை குட்டிகள் கொண்டு வந்தாங்க. இந்த சந்தையோட சிறப்பு என்னென்ன? என்னென்ன சந்தையில எந்த ஆடுகள் வரும்? வளப்புக்கு வருமா, கறிக்கு வருமா? எல்லாமே வரும். நாட்டு ஆடுகள் வருமா? எல்லாமே வரும். எல்லாமே வரும். சரி. நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க? நாங்க 15 கொண்டு வந்தோம். 15. விற்பனை பரவாயில்லையா? இல்ல எனக்கு மந்துன்னு இருந்துச்சு. மந்துதான் இருக்கு. சரி. இந்த கடா குட்டிகள்லாம் என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 12000. ஜோடி 12000. 6000 ரூபா தான் ஒரு குட்டி சொல்றீங்க. என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? எப்படி பூரா கேக்குறவங்க ஒரு 5 ரூபா அப்படித்தான் கேக்குறாங்க. 1000 ரூபா குறைச்சு கேட்காங்க. ஆமா. அப்ப பக்கத்துல நெருக்கி தானே கேட்டிருக்காங்க. ஏன் விடாம இருக்கீங்க? நாங்க வாங்கினதெல்லாம் கூடல. அப்ப எவ்வளவுதான் வந்தா குடுப்பியா? அதை சொல்லுங்க. 6 ரூபா வந்தா கொடுத்துருவோம். ஒரு குட்டி 6 ரூபா வந்தா கையில கொடுக்கலாம். அதுக்கு கீழே குடுக்குறாப்புல இல்ல. கட்டாது. அப்ப இன்னைக்கு நடப்பு சரியில்லை. அப்போ ஆமா நடப்பு சரி. வாங்கிருக்கேன். வாங்கிருக்கீங்க. 2 பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 கடா குட்டினே. 2 கடா குட்டி. இல்ல ரொம்ப சின்ன குட்டியா இருக்க. எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம்? இது வந்து ஒரு 5 மாசம் குட்டினே. 5 மாசம் குட்டி. வளப்புக்கா கடைக்கா? வளப்புக்குனே. வளப்புக்கு. இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களா? வளப்புக்கு இதுதான் சரியா இருக்குமா? ஆமா சரியா இருக்குமே. இதெல்லாம் எப்போ வளர்த்து எப்போ விக்கிறது? நாங்க ஒரு 6 மாசத்துல விக்கலாம்னே. 6 மாசத்துல விக்கலாம். இப்ப என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஜோடி? இப்ப வந்து 8500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ரெண்டும் சேர்த்து 8500. ரெண்டும் கடா குட்டி. ஆமா. 2 4 மாசம் 5 மாசம் குட்டி இருக்கும். ஆமாண்ணே. சரி. ஒரு 6 மாசம் வளர்த்து வித்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? நம்மளுக்கு ஒரு 12 ரூபா கிடைக்கும் குட்டிக்கு. குட்டிக்கு ஒரு குட்டிக்கு 12 ரூபா கிடைக்கும். குட்டிக்கு 12 ரூபா கிடைக்கும். எல்லா செலவும் போக ஒரு 4 ரூபா கிடைக்குமா? ஆமாண்ணே. செலவு போக லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. இன்னைக்கு அண்ணா வாங்க. என்ன 12000 கருப்பு கண்ணோட கிடக்கு. சரி. இது 9000. அது 9 8500 9 12. நீங்க வியாபாரி தானா? ஆமா வியாபாரி தான். எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஒரு 15 குட்டி கொண்டு வந்தோம். 15. வெள்ளாடு கொண்டு வந்தீங்களா? செம்பரி கொண்டு வந்தீங்களா? வெள்ளாடு கொண்டு வந்தோம், செம்பரி கொண்டு வந்தோம். எல்லாம் கொண்டு வந்தீங்க. இப்ப எத்தனை கிடக்கு? எல்லாம் வித்தாச்சா? எல்லாம் வித்தாச்சுங்க. எல்லாம் வித்தாச்சு. எல்லாம் வித்தாச்சு. அப்ப பரவாயில்லையா உங்களுக்கு வியாபாரம்? வியாபாரம் பரவாயில்ல. பரவாயில்ல. விக்க வந்து விற்பனை இல்லாம திரும்பி போகுது. ஆமா. ரிட்டர்ன் எப்படிங்க? இதெல்லாம் வீட்டு வளர்ப்பு குட்டியா? ஆமா வீட்டு வளர்ப்பு குட்டி. வியாபாரம் வளர்ப்பு குட்டி. வியாபாரம் தான். என்ன விலை சொன்னீங்க? நான் 5500 சொன்னேன். ஒரு குட்டி 5500 சொன்னீங்க. ஆமா. எவ்வளவு கேட்டாங்க? அவங்க 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 4 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 500 ரூபா டிஃபரன்ஸ். 500 ரூபால தானே கேக்குறாங்க. ஆமா. அது 500 கட்டல இல்ல. கட்டல. 500 ரூபா தான் கொடுக்க முடியும். சரி. மினிமம். கடா குட்டி தானா? கடா கட்டுதான். 8 குட்டி கிடக்கு. எல்லாமே பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டினே. எல்லாமே கடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? அதெல்லாம் ஒரு 4 மாசம் 5 மாசம் இருக்குமா? 4-5 மாசம். சரி ரைட். 8 குட்டிகள். மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? கொண்டு வந்தா 15 குட்டினே. 15 கொண்டு வந்தீங்க. 8 கிடக்கு. ரைட். விற்பனை அப்ப ஸ்லோவா தான் இருக்கு. இதுல ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 13 ரூபா சொல்லிருக்கேன். ஜோடி 13 ரூபா சொல்ற விலை. ஆமா. என்ன விலைக்கு கேக்குறாங்க? என்ன விலைக்கு பழைய குட்டியை கொடுத்தீங்க?
10 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணே, 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி, ஏன்னா 11 ரூபான்னா கொடுத்துடலாம். 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 11 கையில கொடுத்துடலாம். 5500 கையில கொடுத்துடலாம். சரி, ரைட். வளப்புக்காகுமா கடைக்கு ஆகுமா? வளர்ப்புக்காக கிடைக்கும். ரெண்டுக்குமே ஆகும். நடைநேடு ரைட். எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 20. 20. இப்ப கையில கிடக்கிறது எத்தனை? 3, 3, 2, 5 தான் கிடக்கு. இல்ல 2 தான் இருக்கு. 2 தான். 18 போட்டாச்சு. இது என்ன ரகம் வரும் செம்மறியில? இது என்ன? மேச்சேரி. மேச்சேரி குட்டி. நீங்க 11 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி கொடுத்த குட்டி எல்லாம் என்ன விலைக்கு கொடுத்தியா? அது 12 ரூபா முடியல. 12 ரூபா. இது அதுல உள்ள கீ குட்டி. சரி, இப்ப 11 ரூபா சொல்ற இடத்துல என்ன விலைக்கு கேக்குறாங்க? என்ன விலை வந்தா கொடுப்பியா? 8 ரூபா முடியல கேக்குறாங்க. 9 ரூபா நான் கொடுத்துருவேன். 9 ரூபா. 4500 ரூபா ஒரு குட்டி விலைக்கு வந்தா கையில கொடுத்துடலாம். இல்ல ஆடு செவல கலர்ல இருக்கு. இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. ஆடு செனையா இருக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? இது சேனல்ல செனை கிடையாது, வெத்த ஆடு தான். வியாபாரி என்ன சொன்னாங்க? என்ன விலை வாங்கிருக்கிய? 17 ரூபா சொன்னாங்க. சரி, 9 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கேன். 9 ரூபா. இது வளப்புக்கு நல்ல சிறந்த ஆடு தானே? சிறந்த ஆடு. இவ்வளவு ஆடுகள்ல இதை தூக்கி இருக்கீங்களா? எப்படி? ஆடு நல்லா இருக்கு, எலாடா இருக்கு. சரி, நல்லா மேட்ச் நல்லா இருக்கு. நல்லா நீட்ட போக்கா இருக்கு. இந்த ஆடை வாங்கினா லாபம் தான். லாபம் தான். அந்த நீங்க நல்லா இருக்கா? பரவாயில்லையா? விலையெல்லாம் நீங்க பரவாயில்ல, விலை பரவாயில்ல. வாங்கி போதா இப்படி? என்ன விலைக்கு முடிஞ்சது? 50,000. எல்லாம் சேர்த்து 50,000க்கு முடிஞ்சு போகுது. என்ன விலைக்கு முடிஞ்சது? 12,000. 32 ரூபா சொன்னாங்க. 32 சொன்னதா? 32,000 சொன்னாங்க. சரி, 27,000 வாங்கிருக்கு. 27,000. என்ன தேவைக்கா? கறி கிடைக்கா? கறி ஃபங்க்ஷன் கடைக்கு கறி கிடைக்கு. இட மதிப்பு என்ன வரும் அதுல? வட மதிப்பு அவ்வளோ 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். ஓகே. இது ஆடு என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 9,300. ஆடா கிடாவா? கிடா கிடா 9,300. 300. என்ன அந்த 300? அது செலவுக்கு ஆளு அந்த 300 குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. சரி, வியாபாரி என்ன விலை சொன்னாங்க? 12 ரூபா. 12 ரூபா சொன்னதை 9,300 வாங்கிருக்கீங்க. இப்படி குட்டிய 10 ரூபாய்க்கு இங்க 3 வாரம் வந்து ஆடு திரும்பி போயிருக்கு. இல்ல 3 வாரம் திரும்பி போயிருக்கு. இப்படி போய் பல கோடிக்கு வித்துன்னு சொன்னா ஜம்சார் எங்க ஆடு வேற? அத சொல்லுங்க, எவ்வளவுக்கு தான் வித்திருக்கு அதை சொல்லுங்க. எவ்வளவு குத்து? 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது 7 ரூபாய்க்கு வித்துட்டு போற ஆடு. வியாபாரம் இல்ல. வியாபாரம் இல்ல. அப்படி சொல்லுங்க. வியாபாரம் கிடையாது. 3 வாரம் வந்து திரும்பி இருக்கு ஆடு. 3வது வாரத்துல வித்துட்டான்னு அது என்ன செய்யறது? வியாபாரம் இல்ல. வியாபாரம் இல்ல. வியாபாரம் சரி. 4,500. பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி 4,500. 4,500க்கு வாங்கிருக்கீங்கன்னா சொன்ன விலை என்னது? வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? 5 ரூபா. 5 ரூபா சொன்னாங்க. 500 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. ரைட். விலை எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. வெட்டுக்கட்டெல்லாம் கொண்டு வந்த மாதிரி எவ்வளவு கட்டைகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? முன்னாடி வச்சிருக்கோம். 300 கட்டை எல்லாம் போயிட்டா? அப்போ 2 தான் இருக்கு. இந்த 2 தான் கிடக்கு. இந்த கட்டை என்ன ரேட்டு கிடக்கு? 1200 1000 கொடுத்துடலாம். 1200 சொல்லி 1000 ரூபான்னா கையில கொடுத்துடலாம். இந்த சின்ன கட்டை சொல்லுங்க. அது 100 ரூபானே. 100 ரூபா ஒரு கட்டை. 100 ரூபா. இது என்ன தேவைக்காக? வீட்டுக்கா? வீட்டு யூஸ்க்கு. வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம். ஆடு குட்டி இந்த இருக்கும். இது தாயா? இது தாயி, அது குட்டி. ஆடும் குட்டியும் சேர்த்து 12,000 கையில கொடுக்கலாம். பல்லு எப்படின்னா இருக்கு? சேர்ந்துட்டு என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? 9 ரூபாய்க்கு கேட்டாங்க. 9 ரூபாய்க்கு கேட்டாங்க. கொடுக்க முடியாது இல்ல? இறுதியான இந்த விலை இது இந்த விலை வந்தா கையில கொடுத்துரும் அப்படின்னா 10 ரூபாய்னா கையில கொடுத்துடலாம். 2 ஆடை கையில பிடிச்சிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? விற்க கொண்டு வந்தீங்களா? விட்டு கொண்டு வந்தேனே. விற்காம போதாப்போ? ஆமாண்ணே. என்ன விலை சொன்னீங்க? நாங்க 30,000 தானே சொன்னோம். ரெண்டையும் சேர்த்து 30,000 சொல்ற விலை. சரி, வியாபாரி என்ன கேட்டாங்க? வியாபாரி 29 கேட்காங்க. 29. 30,000 சொல்லி 29 கேட்டாங்க. ஏன் கொடுக்காம இருக்கீங்க? 1000 ரூபா தானே? 1000 ரூபா கை நட்டு வருது. 2000 நட்டு வருது. அப்ப என்ன விலை தான் வந்தா கொடுப்பீங்க? சொன்ன விலையில தான் வாங்கணுமா? 32 சொல்லி குறைச்சாச்சு. அப்போ குறைச்சாச்சு. வாங்கல இன்னும்.